மை டியர் செரிஷ், வெல்கம் டு மை வைப் வித் வினோ யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி மூவி விலாக் தான் பார்க்க போகிறோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். என்னோட யூடியூப் சேனலில் ஒரு மினி விலாக் போடுறேன். எனக்கு எப்படி விலாக் போடுறதுன்னு தெரில, பட் எனக்கு தெரிஞ்சதை போட்டிருக்கேன். இதில் உங்கள் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். நாங்கள் எப்படி டெய்லி லைஃப்பில் இருக்கோம் அண்ட் ஃபன் பண்ணுறோன்னு உங்களுக்கு காமிக்கலான்னு தான் இந்த விலாகு. எப்பவுமே ஒரு லீவ் வந்துச்சுன்னா நான் ஆஃப்டர்நூன் 1 or 2 போல் தான் நான் எழுஞ்சிப்பேன். ஸோ அன்றைக்கின்னு பார்த்து மூவி போகிறதுனால சீக்கிரமாகவே நான் முழிச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் சன்லைட் வந்து என்னை எழுப்பி விட்டுருச்சு. இந்த வியூ பார்த்திங்கனாவே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் பீச்சில் தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ உள்ளாரே இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு எழுஞ்சி வெளியே வந்து நேச்சரெலாம் ஃபீல் பண்ணிவிட்டு மைண்ட் ஃப்ரெஷ் ஆக்கிட்டு கொஞ்சம் அப்படியே காற்று வாங்கிட்டு போயிட்டு என் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கேன். ஸோ கீழே போயிட்டு வாஷிங் மிஷின்லாம் போட்டுட்டு அப்படியே கீழே இருக்க ஃப்ளவர்ஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு அங்கே கார்டன் இருக்குது, ஸோ அங்கே நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்படியே என் வேலையை முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் மார்னிங்கில் ஃபோன் பார்க்கலனா எப்படி டேவே போகாது இல்லையா? ஸோ ஃபோன் பார்த்துட்டு குளிக்க போயிட்டேன். A few minutes later. குளிச்சுட்டு வந்து நெக்ஸ்ட் அப்படியே வந்து மேக்கப் போட்டு மூவிக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நானும் என் ஃப்ரெண்டும் அப்படியே ஒரு கெட் ரெடி வித் மீயும் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பண்ணுறதுனால கொஞ்சம் ஷையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் எப்படியோ பண்ணி முடிச்சிட்டோம். மிரரில் ஒரு வீடியோ எடுக்கலாம் எப்படி, அதையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்டு அப்படியே நீ வாடி உன்னை வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதும் நான் அப்படியே ஸ்டைலாக ஒரு கூலர்ஸ் போட்டு ஒரு வாக் வந்தேன். கிளம்பி வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது அங்கேயும் செம வெயில். ஸோ அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி நடந்து பஸ் ஸ்டாப்க்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ டேரெக்டாக போகணுன்னா ஃபீனிக்ஸ் மாலுக்கு பஸ் இல்லை இங்கேருந்து. ஸோ 2 பஸ் மாறி தான் போகணும். ஸோ பஸ் ஏறிட்டோம், போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே போய் மீட் பண்ணலாம். ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா கூட. அவனா பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க மாட்டேன் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லுவாள். பட் அவள் தான் வீடியோக்கு போஸ்ட் கொடுக்கறது என்ன, ஸ்டைலாக இப்படி நில்லுடின்றது என்ன, அப்படி நில்லுடின்றது என்ன, அவள் தான் அங்கே ஹைலைட்டாகவே தெரிஞ்சா. One eternity later. இறங்கிட்டோம், போயிட்டுருக்கோம். 3:20 படம். ஆனால் 3 o'clock வரைக்கும் நாங்கள் பஸ் ஸ்டாப்லேயே தான் இருக்கோம். இறங்கி பார்த்தா தான் தெரியுது அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்கு. ஆனால் இன்னும் உள்ள போகல. ஆன் த வே ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. எப்படியோ வெற்றிகரமாக ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே வந்து எங்களுக்கு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மாலே ஏதோ வித்தியாசமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செம்ம வைப் கொடுத்துச்சு என்ட்ரி ஆனவுடனே. ஃபீனிக்ஸ் மால் வந்தால் மட்டும் அப்படி என்ன இருக்குன்னே தெரியாது. அங்கே உள்ளே வந்ததுமே ஏதோ ஃபாரின் கண்ட்ரிக்கு வந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு வேறு ஒரு பக்கம் டைம் ஆச்சு, ஆனால் நீ இப்போ வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டே வர, கொஞ்சம் சீக்கிரமாச்சு வான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்டிகிட்டே வந்தா. 3:20 படம். பட் நாங்கள் கீழே வந்து ஃபீனிக்ஸ் மால் என்ட்ரி ஆகும் போதே 3:20 தான் ஆச்சு. ஸோ பார்க்கலாம். கடைசியாக ஒரு வழியாக போயிட்டோம். ரொம்ப டயர்டாக வேறு இருந்துச்சு இவ்வளோ அலைஞ்சி போனது. அண்ட் கரெக்டாக அப்படியே சுற்றி பார்த்துட்டே தேட்டருக்குள்ளே போயிட்டோம். ஆக்சுவலாக சொல்ல போனால் நான் ஃபஸ்ட்டு விலாகே வந்து மூவி விலாக் தான் போட்டிருக்கேன். ஸோ என் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேருந்து என் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே வந்து பார்த்துட்டு நம்பவே மாட்டாங்க. நீ மூவியே பார்க்க மாட்டியே, நீ என்ன வந்து மூவி விலாக் வேறு போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போகிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஏய் திவ்யா, கரெக்டாக உள்ளே வந்துட்டோம். பார்த்தா இன்ட்ரோவே போயிடுச்சு. நாங்கள் அந்த டைட்டில் கார்டு தான் பார்த்தோம். ஸோ என்ன படம்னு பாருங்கள். அண்ட் எனக்கு இந்த படத்தில் வந்து கொஞ்சம் டேட் வச்சு கொஞ்சம் ஃபீலிங்காக பண்ணியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தோம்னா எனக்கு இந்த சாங்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இதை கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அப்படியே பார்த்துக்கோங்க.
மஜா படம் சூப்பரா இருந்துச்சு. சாப்பிட போறோம் guys. அப்படியே படம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஃபுட் கோர்ட் சாப்பிட்றதுக்கு மேலே வந்துட்டோம். ஸோ வந்துட்டு செமத்தியாக அலைஞ்சோம். சாப்பிட்றது என்ன சாப்பிட்றதுன்னு தெரியாமல், அதுவும் செம பசியில் வேறு இருந்தோம். ஸோ பார்த்துட்டே இருக்கும்போது சரி வாவ் மோமோஸ் போயிட்டு அங்கே எங்களுக்கு ஒரு ஆஃபர் வேறு இருந்துச்சு. ஸோ அதனால் அங்கே போயிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஹைலைட் என்னென்னா, ஸ்டார்டிங்லேருந்து எடுக்கலான்னு பார்த்தது, பட் பசியில் வந்து ஃபஸ்ட் ரவுண்டு ஒரு பிளேட் உள்ளே போனதே நாங்கள் மறந்துட்டோம், வீடியோ எடுக்கல. ஸோ செகண்ட் ரவுண்டில் எடுத்திருக்கோம். என்னோட நாள் வந்து ஒரு சூப்பராக முடிஞ்சிச்சு. நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அங்கே பாருங்க மேடம் நல்லா மயக்கத்துலேயே வராங்க. ஸோ நாங்கள் சூப்பராக முடிச்சிட்டோம். வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணலாம். பாய். இது சந்திரமுகி அடிக்கடி ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு அவள்கிட்ட vlog முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye guys, ish you all.